காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அமோகமான நாள். எதனாலன்னா, நேத்தைக்கு கொடுத்த மெடிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அதில் நான் பாஸும் ஆயிட்டேன். அதனால டைரக்டா ஓஎம்ஏ கால் பண்ணி சொல்லிட்டாரு. நானும் காலையிலே எந்திரிச்சு பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு துணியெல்லாம் துவைக்க போட்டாச்சு. அப்பதான் காலையில ஏதோ ஒன்று செய்ய மறந்துட்டோன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் காலையில நடக்க போறதே மறந்துட்டேன். அதை இன்னைக்கு பண்ணியே தீரணும்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலையில நடக்கும்போது மட்டும்தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நேத்து அடிச்ச மழையில ஊரே பச்சை பசேல்னு மாறி போச்சு. இதுதான் எங்க ஊரு லைப்ரரி. எதுக்கு கட்டி போட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே வீட்டுக்கு திரும்பியாச்சு. இதுதான் எங்களோட வீடு. அதாவது எங்க அண்ணாவோட உழைப்புன்னே சொல்லலாம். 2 நாள் செடிக்கு தண்ணி ஊத்தாட்டாலும் மர்கியாதான். அதனாலே எல்லாத்தையும் நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வரேன். அடுத்த வேலையா சாப்பிட்டுட்டு குளிச்சாச்சு. எங்க அம்மா போட்ட பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை மும்முரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே மதிய உணவையும் நானே ரெடி பண்ணிட்டேன் என் கையால். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேண்டீனில் 3 வேளையும் கொடுத்துருவாங்கன்னு. ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் டைம் போகிறதே தெரில. இதுதான் சவுத் இந்தியன் செஃப். மனுஷன் எல்லா வித்தையும் கற்று வச்சிருக்காப்புல. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான். நம்மளும் நாளைக்கு பார்க்கலாம்.